மதுரையில் புகார் அளித்த பெண்ணின் 95 சவரன் நகைகளை காவல் ஆய்வாளர் அடகு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜேஷ், அபிநயா தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் திருமணத்தின் போது தனது குடும்பத்தினர் வரதட்சணையாக கொடுத்த 95 சவரன் தங்க நகைகளை மீட்டுத் தருமாறு அபிநயா திருமங்கலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அவரது கணவரும் நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் காவல் ஆய்வாளர் கீதா நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் நகைகளை அடகு வைத்துள்ளார். நகைகளை இழந்த அபிநயா அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் கீதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தருமபுரியில் பல கோடி ரூபாய் பண மோசடி செய்த தனியார் பள்ளி தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் தாளாளர் முனிரத்னம் 100க்கும் மேற்பட்டோரிடம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை தனது பள்ளிக்கான முதலீடாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் பள்ளிக்கு கிடைத்த வருவாயை பங்குதாரர்களுக்கு வழங்காமல் தாளாளர் முனிரத்னம் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த பங்குதாரர்கள் தலைமறைவாக உள்ள தனியார் பள்ளி தாளாளரை கைது செய்து பணத்தை மீட்டு தருமாறு காவல்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் நிலத்தை மீட்டு தரக்கோரி அங்குள்ள BSNL டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்னங்கு பகுதியில் லட்சுமணன், தமிழ்ராணி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் லட்சுமணன் என்பவர் ஐயம்பேட்டையில் உள்ள சக்கரா பள்ளியைச் சேர்ந்த ஒருவரின் நிலத்தில் பல ஆண்டு காலமாக குத்தகை சாகுபடி செய்து வந்தார். இதையடுத்து அதே நபர் நிலத்தை விற்பதாக கூறி லட்சுமணனிடம் 13 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு வேறொரு நபருக்கு நிலத்தை விற்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லட்சுமணன் ஐயம்பேட்டையில் உள்ள BSNL டவர் மீது ஏறி தனது நிலத்தை மீட்டுத் தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. பணக்குடி மற்றும் வள்ளியூர் பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக காய வைக்கப்பட்டிருந்த செங்கற்கள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட செங்கல்களும் தேக்கி வைக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்களுக்கு வேலையில்லா நிலை ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் செங்கற்கள் தேக்கம் காரணமாக வெளியூர் அனுப்ப இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஸ்டூடியோ கடையை உடைத்து 1.5 லட்சம் மதிப்பிலான கேமரா மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பெரியப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சரவணன் கள்ளுப்பள்ளி பகுதியில் ஸ்டூடியோ கடை நடத்தி வருகிறார். நேற்று கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமரா, லேப்டாப், 1500 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. இதுகுறித்து வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வலுவிழந்துள்ள மின்கம்பத்தை சரி செய்து உயிரை பணயம் வைக்கும் அவலம் நடைபெறாமல் தடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டுப்பட்டியில் வசிக்கும் விஜயா என்பவர் தாழ்வாக தொங்கும் மின்கம்பிகளை சீரமைத்து தர மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விஜயா வீட்டிற்கு அருகில் வசிக்கும் வடிவேல் வீட்டிற்கு வலுவிழந்துள்ள மின்கம்பத்தில் இருந்தே மின் இணைப்பு கொடுக்க முயற்சித்துள்ளனர். இதை தடுத்து நிறுத்திய விஜயா முதலில் தாழ்வாக தொங்கும் மின்கம்பி பிரச்சனையை சரி செய்துவிட்டு மின்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மின்துறை அதிகாரி இணைப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும் என பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஒரு வருஷம் குழந்தைய வச்சு நைட்ல அன்னைக்கு எத்தனை 5 மணிக்கு கரண்ட் வந்துருச்சு. இங்க இருந்து போய் அவரை கூப்பிடுறோம். அப்ப நீ அந்த இடத்துல உனக்கு தெரியாத கூட இருக்கலாம். கரண்ட் அங்கேயும் பத்திக்கிட்டு எறியுது, இங்கேயும் பத்திக்கிட்டு எறியுது சார். நான் கத்திக்கிட்டு ஓடியாது நான் கரண்ட் ஆஃப் பண்றேன். கத்தி நான் என்ன பண்ணிட்டுங்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டோம் இப்படி எல்லாம் பொறி கொட்டுது. அன்னைக்கு இந்த 4 நாளைக்கு முன்ன எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க. 6 பேர் கிடையாது. நான் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஓட்டி இருக்கேன். அந்த பிள்ளை ஒடியாது ஓட்டாட்டமா பொறியான பொறி கொட்டுது. கத்துன்னு கத்துறேன். யாருமே நிறுத்தம் கிடையாது. இப்போ லைன் மாத்தி போறதுக்கு உண்டான இங்க பாசிபிலிட்டி இல்ல. நான் எப்படி எடுத்து கொடுக்கறது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இடத்துலயே கம்பு இருக்குங்க சார். எங்க அவங்க இடத்துல இந்த பக்கம் இருக்குங்க சார். அவங்க எப்படின்னா இந்த கொடுத்த சர்வீஸ் எப்படி மாத்துறதுக்கு அவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க? இவனுக்கு பிரச்சனை இவன் தான் செலவு பண்ணிக்கிறோம். பண்ணிக்கோங்க சார். நாங்க பேசிக்கிறோம் சார். சொல்றது கேளுங்க. இங்க ஃபர்ஸ்ட் இவன் பேசாதீங்க. ஒரு மரியாதையா பேசுங்க. ஒரு ஆபீசரா கரெக்டா பேசுங்க. நேத்து ஒரு லேடி பேசுனா நீ தெளிவா பேசுறீங்களா? இவன் பேசுறீங்க. போய் கேட்டேன், என்னங்க சார் இப்படி இருக்குது, ஒயர்லாம் டேமேஜ் ஆகி போய் கிடக்குது, வந்து பாருங்கன்னு சொன்னா நான் பார்க்க முடியாது. நீ போய் எங்க போய் பாக்குறிய போய் பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணு.
திருப்பூரில் சாலையின் நடுவே நோ பார்க்கிங் பலகை வைத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காவேரி வீதி பகுதியில் ஏராளமான லாரி பதிவு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதால் சாலை ஓரங்களில் அதிக அளவில் லாரி நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் வாகனங்களை அப்புறப்படுத்த மறுத்ததால் சாலை அமைக்கும் போது நோ பார்க்கிங் பலகையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சாலை ஓரமாக வைப்பதற்கு பதிலாக சாலையின் நடுவே நோ பார்க்கிங் பலகை வைக்கப்பட்டு தார் சாலை அமைக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மங்களம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பச்சைமலை உச்சியில் உள்ள செங்காட்டுப்பட்டியில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மங்களம் அருவியில் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காட்டு யானைகள் மாமரங்களை சேதப்படுத்தியதால் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்திக்கோயில் பகுதியில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பிற்குள் புகுந்த காட்டு யானைகள் மாமரங்களை வேரோடு பிடுங்கியும் கிளைகளை ஒடித்தும் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் மின்வேலி அமைக்க மானியம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை விழா மற்றும் 61வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தினம்தோறும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காளைகள் பங்கேற்றன. காரையூரில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இருந்து 13 காளைகளும் 13 மாடுபிடி வீரர்கள் குழுவினரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மது அருந்திய இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருஷப்பத்து கிராமத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்கிச் சென்று தனது வீட்டில் உள்ள மைத்துனர் மணிகண்டனுடன் மது அருந்தியுள்ளார். இந்நிலையில் மது அருந்திய பிறகு இருவரும் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் கணேஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மது பாட்டிலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு திருப்பூர் உடுமலை அரசு மருத்துவமனையில் முறையான ஊதியம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை அரசு மருத்துவமனையில் 40 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றும் நிலையில் ஒப்பந்த நிறுவனம் அரசு விதிப்படி 610 ரூபாய் சம்பளம் வழங்காமல் 320 ரூபாய் மட்டும் தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே 610 ரூபாய் சம்பளம் வழங்கி இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட வசதிகளை செய்து தரவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். QPMS ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸுங்க இப்படின்ற ஒரு கம்பெனி ஒப்பந்த அடிப்படையில் எங்களை நிர்ணயித்து சம்பளம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பளத்தின் அடிப்படையை 610 ரூபாங்கிறத அரசு துறை வழங்குற சம்பளம் எங்களுக்கு வழங்கலை. 320 ரூபா தான் தினக்கூலி எங்களுக்கு வழங்குறாங்க. ஆனால் தினக்கூலி என்பது 610 ரூபா. இதை நாங்கள் கேட்டு மேல்முறையீடு பண்ணியாச்சு, அரசு துறையிலும் வழங்கியாச்சு. அரசு துறை சேர்ந்து எங்கள் சரியான ஒரு பதிலும் வரலைங்க. எங்களுக்கு அரசு துறையில் வழங்க 610 ரூபா சம்பளம், இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எங்களுக்கு கம்பல்சரியாக கொடுக்கணும். QPMS கம்பெனி எங்களுக்கு வழங்கணுங்க. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல உணவகத்தில் சாம்பாரில் புழு இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் நகரில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் தனது வீட்டிற்கு வாங்கிச் சென்ற சாம்பார் பாக்கெட்டை பிரித்து ஊற்றிய போது அதில் இருந்து புழு ஒன்று விழுந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் உடனே தட்டுடன் உணவகத்திற்கு நேரில் வந்து சாம்பாரில் புழு இறந்து கிடப்பதை காண்பித்து நியாயம் கேட்டுள்ளார். ஆனால் உணவக நிர்வாகம் முறையான பதிலளிக்காததால் உணவில் புழு இருந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். மேலும் சிவகாசியில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காதலித்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கைக்குழந்தையுடன் காவல் நிலையம் எதிரே பெண் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
வலசக்காட்டையைச் சேர்ந்த ஹரிப்பிரியா என்ற பெண்ணும் பிரகாஷ் என்பவரும் காதலித்து நெருக்கமாக பழகியதில் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் அந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என கூறிய பிரகாஷ் ஹரிப்பிரியாவை விட்டு விலகியுள்ளார். இதையடுத்து DNA பரிசோதனையில் ஹரிப்பிரியாவுக்கு பிறந்த குழந்தையின் தந்தை பிரகாஷ் என்பது உறுதியானது. இதையடுத்து போலீசார் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த பிரகாஷ் வேறு பெண்ணை திருமணம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹரிப்பிரியா பட்டுக்கோட்டை காவல் நிலையம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். புவனகிரி அருகே ஆனைவாரி கிராம பேருந்து நிறுத்தம் முதல் மதுபானைமேடு வரை 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக 5 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையை உயர்மட்ட தரமான சாலையாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆனவரியிலிருந்து மொதவானமேடு வரைக்கும் இந்த ரோடு போட சொல்லி பல முறை தேதி பெட்டிஷன் எல்லார்ட்டையும் கொடுத்து இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. நல்ல மாதிரியாக பண்ணி கொடுத்து போகிற வர மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நல்ல மாதிரியாக செஞ்சு கொடுத்தா நல்ல மாதிரியாக குயிக்காக செஞ்சு கொடுக்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரோடு ரொம்ப நாஸ்திகதியாக இருக்குது. ஒரு போகிறதுக்கு வண்டி போகிறது இடையூறுவாக இருக்குது. கல்கள் நிறையா தெரிக்குது. அரசு கொஞ்சம் விரைந்து இதை சரி பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. காடை இடையாத்தூர் ஸ்ரீ நாகம்மாள் ஆலய வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக எல்கை பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலைய நடைபாதை மேற்கூரை பெயர்ந்து விழுந்த விபத்தில் 2 பயணிகள் படுகாயமடைந்தனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்து காணப்படும் நடைபாதையை விடிய அரசு சீரமைக்காததால் மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் பூச்சுகள் தலையில் விழுந்ததால் படுகாயமடைந்த கண்ணன், ரவிக்குமார் ஆகிய பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் மிகுந்த அச்சத்துடன் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டும் பயணிகள் உடனடியாக கட்டடத்தின் மேற்கூரையை ஆய்வு செய்து குறைகளை களைய கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலியில் வேந்தான் குளத்தை மீட்டெடுக்க கோரி மிஸ்டர் கிளீன் என்ற உருவ பொம்மையை குளத்து தண்ணீரில் குளிப்பாட்டி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகே 60 ஏக்கரில் உள்ள வேந்தான் குளத்தில் மாநகராட்சி சாக்கடை நீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசி முற்றிலுமாக அசுத்தமாக மாறியுள்ளது. குளத்தை சுத்தம் செய்ய கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குளத்தில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை கண்டித்து மிஸ்டர் கிளீன் என்ற உருவ பொம்மையை எடுத்து வந்து குளத்தில் உள்ள தண்ணீரை வாளியில் தண்ணீர் இறைத்து உருவ பொம்மைகளை குளிப்பாட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். துறை ரீதியான கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை மூலம் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது வரை கோரிக்கைகளை விடியாதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றியமைப்பின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் மாநில தலைவர் வினோத் ராஜா போதிய நில அளவை பணியாளர்கள் இல்லாததால் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப விடியாதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அரசு மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இன்று வரையிலும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு உடன்படிக்கை ஏற்பட்டும் கூட இன்றளவில் வந்து அது நிறைவேற்றப்படாமல் இருப்பது என்பதையும் அரசினுடைய கவனத்தில் கொண்டு செல்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நில அளவை பதிவேடுகள் துறை அடிப்படை பணியாக இருக்கக்கூடிய புலவுதியாளர் இனம் என்பது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது. அது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்க நில அளவை பணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான புலவுதியாளர் இனம் இன்றளவும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறதா? நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகே எப்போது இடிந்து விழும் என்ற நிலையில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடையை சரி செய்து தர வேண்டும் என குன்னூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வரும் பழ கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்துள்ளனர். இந்த நிலையில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருவதால் பழுதடைந்து காணப்படும் நிழற்குடையை விடிய அரசின் குன்னூர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீரமைத்திட வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.